ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோட ஸ்டோரி இருக்கே சும்மா வேற லெவலு. இது வரைக்கும் நம்ம சிஸ்டம் லெவலப் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த ஸ்டோரியில நம்ம ஹீரோவோட ஸ்கில்லையே அப்படியே மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் தான் இந்த மான்வால ஏற்படும். நம்ம ஹீரோ கிட்ட மாடிஃபை அப்படின்னு ஒரு ஸ்கில் அவைக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ரிப்பேர்மேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்கில்லு தான் அது. எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, வெறுமா எக்யூப்மெண்ட்டை மாடிஃபை பண்ண முடியும், சில பல எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணுவான், அப்படி இப்படின்னு தான் யோசிப்பாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட டேர்னிங் பாயிண்டா அது அமையும். அது ஒரு புரோக்கனான எபிலிட்டியா இருக்கும். ஒரு ரஸ்டியான சோட நம்ம ஹீரோவால ஒரு டிவைனான சோட மாத்த முடியும். ஆளால எந்த ஸ்கில்லையுமே மாடிஃபை பண்ணிக்க முடியும். சிம்பிளா பாய்சனுக்கான ஏதாச்சும் ஸ்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்கில்ல அசால்ட்டா ஆளு ரெசரக்ஷனு, ரிபர்த், ரிவைவ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்லா மாத்த முடியும். இது ஒன்றும் இல்ல, இப்போ ஒரு சாதாரணமான ஸ்கில்ல பீஸ்ட் கான்ட்ராக்ட் ஸ்க்ரோலா கூட அவனால மாத்த முடியும். இப்போ ஒரு லெஜெண்டரியான டிராகன் வந்துச்சுன்னா அதையும் ஆளால கான்ட்ராக்ட் பண்ணி சேர்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு நம்ம ஆளு கிட்ட மாட்டோம். ஆனா இந்த விஷயத்த பாஸ்ட்ல நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க, அதனால நிறைய பிரச்சனையும் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆளு பாஸ்ட்டுக்கு வந்திருப்பான். அதெல்லாம் எப்படியாச்சு, பாஸ்ட்ல என்னென்ன அவனுக்கு ஆச்சு, இந்த வாட்டி தன்னுடைய ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணவும் அவனோட பவரை டாப்பான லெவலுக்கு கொண்டு போவோம். ஆளு என்ன பண்ண போறான் எல்லாத்தையுமே நம்ம மான்வா பார்த்தா தான் தெரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. நான் போன மான்வாக்கே நான் லைக் போட சொன்னேன், யாருமே அந்த அளவுக்கு லைக்ஸே போடல. எனக்கு சுத்தமா புரியல, நம்ம சேனல் தான் டவுனா இருக்கா இல்ல என்ன விஷயம்னு. வியூஸும் போல லைக்கும் போடல. ஏன்னா எப்பயுமே அப்படி ஆகாது. சரி, அதான் இந்த மாதிரி ஒரு தரமான மான்வாவை கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ஆன்கோயிங் மான்வா தான். நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு ஒரு புது மான்வாவை பார்க்கலாம். ஸோ லைக்கை போடலையா, என்ன பண்றீங்க, லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீடியோனால ஹைப் பண்றீங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அவேக்னிங் பண்றதுக்கான அந்த டேட்டை நோக்கி சீன் அங்க வரும். அங்க நம்ம ஹீரோவும் திடீர்னு அங்க எழுந்துப்பான். நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா என்ன விஷயம் தான் ஆளு பாப்பான். நல்லா சரௌண்டிங்க செக் பண்ணா எல்லாமே பசங்க. அந்த பசங்களை பார்த்தவனே தான் ஆளுக்கு புரியுது, அட இந்த இடம் இந்த பசங்க, அப்பனா இதுலயே எனக்கு தெரியுது நான் திரும்பவும் பாஸ்ட்டுக்கு வந்துட்டேனா. இன்னைக்கு அதே நாள், இன்னைக்கு தான் அந்த அவேக்னிங் அந்த விஷயம் ஏற்படும். இப்போ இருக்கிற இந்த நாகரான் இந்த சிட்டி கரெக்டா 2.5 வருஷம் கழிச்சு மொத்தமா அழிஞ்சு போகும். கரெக்டா இந்த மாஸ்டர்ஸ் இந்த ரிஃப்ட் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இது. திடீர்னு பூமியில ஏகப்பட்ட ரிஃப்ட் அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. அதுல நான்ரான் அந்த சிட்டிலையும் ஒரு டீமன் ரிஃப்ட் அப்பியர் ஆச்சு. அது வழியா கொடூரமான மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆச்சு. மக்கள் எல்லாத்தையுமே 1 by 1 கொல்ல ஆரம்பிச்சது. ஆனா அதுக்குன்னு மக்களும் சும்மா இல்ல, ஹியூமனிட்டியும் அந்த ரிஃப்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமான கவுண்டர் அட்டாக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா உள்ள போய் அட்டாக் பண்ணதுல கன்னு அவங்களோட வெப்பனு எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டரா ஹியூமனிட்டியில சில பல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். யார் யார் 18 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அவேக்கன் ஆக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குன்னு பொதுவா டிஃப்ரெண்டான கிளாஸஸும் இருக்கும். ஒருத்தங்க ஒரு ஸ்கில்லையும் கெயின் பண்ணாங்க. மாஸ்டர்ஸை எதிர்த்து சண்டை போடவும் ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷத்துக்கு இந்த சண்டையை போச்சு. ஃபைனலி அதுக்கப்புறம் மனுஷங்களும் எப்படியும் இந்த மாஸ்டர்ஸை கட்டுப்படுத்தவும் தொடங்கினாங்க. இப்படிதான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லயே இந்த அவேக்னிங் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்க வர ஆரம்பிச்சது. இப்போ அவேக்னிங்க பொறுத்த வரைக்கும் டோட்டலா 3 கிளாஸஸ் இருக்கு. காம்பேக்ட், சப்போர்ட், கிராஃப்டிங். காம்பேக்ட் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் அதுக்கும் ஹையான வேல்யூ இருக்கு. ஆனா கிராஃப்டிங் அதை பத்தி சொன்னா அது உண்மையிலேயே ஒரு மொக்கையான கிளாஸ். ஏன்னா அதை வச்சு வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியும், லாஜிஸ்டிக்கான ஒர்க்கரா வேலை செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆனா அவேக்னிங் அந்த நாளப்ப நான் எஃப் ரேங்கா இருக்கிற அந்த கிராஃப்டிங் அந்த எபிலிட்டியை தான் அவேக்கன் பண்ணுவேன். எல்லாருமே யோசிப்பாங்க அந்த எபிலிட்டி ஒன்னுத்துக்கும் உதவாத மொக்கையான எபிலிட்டின்னு. ஆனா யாருக்குமே தெரியாது அந்த எபிலிட்டியை வச்சு என்னால ஸ்கில்ஸையே மாடிஃபை பண்ண முடியும். அதாவது சிம்பிளா சொன்னா, இப்போ ஒரு பர்சன் ஒரு பாய்சன் அட்டாக்கை வச்சு என்ன அட்டாக் பண்ண வரானா அவன் உடம்புல அந்த பாய்சனை என்னால திணிக்கவும் முடியும். ஒரு டம்மியான சோட கூட ஒரு லெஜெண்டரியான பயங்கரமான வெப்பனாவும் மாத்த முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு ட்ராஷான வெப்பனு ஸ்கில் எல்லாத்தையுமே என்னால பக்காவான ட்ரெஷரா மாத்த முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல எல்லாருமே ஒரு மொக்கையான ஸ்கில் அப்படின்னு யோசிப்பாங்க. போன வாழ்க்கையில ஒன்ஸ் நான் என்னோட ஸ்கில் எல்லாம் பயன்படுத்தணும்னே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்களும் அப்பியர் ஆயிட்டு பெரிய சப்போர்ட்டிவும் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா என்ன முழுமையா பயன்படுத்தணும். அதுக்காக எனக்கு பெரியும் புகழையும் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற மொக்கையான ஸ்கில்லு அவங்களோட ஐட்டம்
இது எல்லாத்தையுமே ஒரு டிவைன் லெவலான ஆர்டிஃபேக்டா மாத்தவும் சொன்னாங்க. ஆனா எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நான் பண்ணணும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பயமும் கிரியேட் ஆச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு நான் பவர்ஸா அதிகமா போட்டு இந்த மாதிரி விஷயங்கள அவங்களுக்காக கிரியேட் பண்றணும், அதுக்கேத்த மாதிரி என்னோட growth அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனாலேயே என்ன முழுமையா அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனா அன்னைக்கு அந்த விஷயம் நடக்காத வரைக்கும் நான் உங்க டீம்ல சண்டை போடும்போது ஒரு பங்கமான டிராகன், அது ஒரு மேஜிக்கல் பீஸ்ட், அது வெளியில வந்துச்சு. அதுவும் இதே நான்ரான் இந்த டீமன் ரிஃப்ட்ல இருந்து. அந்த டிராகனோட லெவல் ஒன்லி 96. அந்த மாதிரி விஷயம் இது வரைக்கும் அங்க ஏற்படல. ஹியூமனிட்டியோட எலைட்டான ஸ்குவாட்ல கிட்டத்தட்ட லெவல் 70ல இருக்க ஒரு பர்சனாவும் நான் இந்த. ஆனா அன்னைக்கு தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, எனக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தான் அந்த டிராகனை வச்சு என்ன மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு அங்க ட்ரை பண்ணிருக்காங்க. நல்ல வேளை என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும். என்னதான் இறந்து போனாலும் என்னால ரிவைவ் ஆக முடியும். என்னால தான் என்னோட ஸ்கில்ல மாத்த முடியுமே. கடைசி டைம்ல அந்த ரிவைவ் அந்த ஸ்கில்ல ரீபர்த் அப்படின்னு மாத்திருப்பேன். அதன் விளைவா நான் இப்போ பாஸ்டுக்கு வந்துட்டேன். சாகுற தருவாயில நான் பண்ணனால இப்போ நான் திரும்பவும் அதே அவேக்னிங் நாள்ல இருக்கேன். இப்போ என் ஸ்கில்ல பத்தி எனக்கு ஒண்டிதான் தெரியும். ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டி ஏற்பட்ட மாதிரி மத்தவங்க இந்த வாட்டி என்ன அட்வான்டேஜ் ஏத்துக்க முடியாது. ஆல்ரெடி நான் இப்போ மறுபிறவி ஏத்துட்டேன். அதனால போன வாழ்க்கையில என்னை யாரு கொல்ல ட்ரை பண்ணா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அங்க பஸ்ல போகும்போதே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த டைம்ல அப்சல்யூட்டா போன வாழ்க்கையில பண்ண மாதிரி அந்த தப்ப பண்ண மாட்டேன். யாருக்கிட்டயும் என்னோட எபிலிட்டியை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இந்த டைம்ல என்ன ஒண்டிதான் என்னால நம்ப முடியும். நான் தான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட்டா இருக்கணும். யாருக்குமே தெரியாம குவைட்டா க்ரோ ஆகணும். குவைட்டா க்ரோ ஆகி இந்த உலகத்திலேயே யாராலையுமே ஸ்ட்ராங்கா மாற முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா நான் மாறுவேன். இதுக்கப்புறம் அவேக்னிங்க்கு அந்த எத்த நோக்கி எல்லாருமே வராங்க. அங்க எல்லாருமே பேசுறது அந்த எஃப் ரேங்கா இருக்கிற அந்த கிராஃப்டிங் அந்த கிளாஸ பத்தி தான். அந்த கிளாஸ ஒண்டி எடுக்க கூடாதுப்பா, வேற ஏதாச்சும் லோவான ஒரு எஃப் ரேங்க் கிளாஸ் கிடைச்சா கூட எனக்கு ஓகே தான் இப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. நம்ம ஹீரோ வரும்போதும் எல்லாருமே நம்ம ஜின்னை பத்தி தாங்க பேசுவாங்க. அங்க ஜியாங் யாங் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை ஷார்ட்டா ஜின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்வியஸா இதுக்கப்புறமும் சில பல கேரக்டர்ஸ் வரும். அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால பேரை லைட்டா ஷார்ட் பண்ணிக்கலாம். அங்க ஜின்னை பார்த்தோன்னே, ஹேய் பாத்தியாப்பா, அது நம்ம ஜின்னு தானே. ஆளு அகாடமியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், படிப்பு காம்பேக்ட் எல்லாத்துலயுமே. அப்படி பார்த்தா அவனுக்கு ஒரு பங்கமான எபிலிட்டி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி அந்த பொண்ணுங்களும், ஐயோ அவனை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு. அவன் வந்து இந்த அளவுக்கு ஜீனியஸா இருக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சைட்ல இருக்க பசங்களும் டெஃபினட்டா பாருங்களேன், கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம ஜின் இருக்கால ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான காம்பேக்ட் அதுக்கான கிளாஸ் தான் அவேக்கன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பின்னாடி வே அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். நம்ம ஹீரோ போகும்போது ஆளு பயங்கரமா கடுப்பேத்துறான் நம்ம ஹீரோவை. இவனுக்கு என்னதான் ஹைலி எல்லாமே இருந்தாலும் கண்டிப்பா பாரு எஃப் கிளாஸ்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல தான் ஆளு அவேக்கன் பண்ண போறான். இப்படின்னு தான் நம்ம ஜின்ன அந்த கேங்கு ரொம்ப இலக்காரமா பார்க்கும். அவங்களுக்கு இதாங்க வேலையே. அங்க டீச்சரும் வந்துட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு, ஜின்னு கண்டிப்பா உன்னால முடியும், அதனால நீ ஒன்னும் நர்வஸா இருக்க வேணாம், கண்டிப்பா ஒரு டாப்பான ரொம்ப சூப்பரான கிளாஸை தான் நீ அவேக்கன் பண்ணுவ. இதுக்கப்புறம் அவேக்கன் பண்ற அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க. அதுக்குன்னு ஒரு இடத்தையும் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நடுவுல தான் அவேக்கனிங் அதுவும் ஏற்படும். அங்க எல்லாருமே நான் என்ன கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, என்னோட கிளாஸ் என்னன்னு. அங்க சில பேருக்கு நம்ம ஹீரோ என்ன கிளாஸ் எடுப்பான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா சில பேருக்கு இந்த மாதிரி அவன் எப்படியும் மொக்கையான கிளாஸ் தான் எடுக்க போறான் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஆர்வம் மேல அவனோட கைய வைக்க அந்த இடமே அப்படி பிரகாசமா க்ளோ ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு எஃப் ரேங்க்ல இருக்க ரிப்பேர்மேன் அதாவது கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் அவங்க கிடைக்குது. அதோட மான அஃபினிட்டி 100% இருக்கு. ஆனா ரிப்பேர்மேன் இது ஒரு எஃப் கிளாஸ்ல இருக்க கிராஃப்டிங் கிளாஸா, அதனாலயே அங்க யாருக்குமே புரியல. டீச்சரு பசங்களும் ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. எதுக்காக இந்த பையனுக்கு இப்படி ஆகணும், ஆளுதான் அகாடமிலேயே டாப் மாதிரி ரொம்ப ஆளு கஷ்டப்பட்டான், போயும் போயும் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு இப்படி ஆகணுமா அப்படின்னு தாங்க டீச்சர் யோசிப்பாரு. ஆனா வேவோட கேங் அங்க பயங்கரமா சிரிக்கும். அடே நான் தான் அப்பயே சொன்னல, இந்த பையன் வந்து வேஸ்ட், என்னதான் காம்பேக்ட் நாலேஜ் அதெல்லாம் இந்த என்ன பிரயோஜனம், உன்னோட கிளாஸ பாத்தியா, அது வெறும் ஒரு எஃப் ரேங்க் தான். இந்த மாதிரி ஒரு கிளாஸ வச்சு இவனால வாழ்க்கையில பெருசா என்ன பண்ண முடியும். ஆளு கடந்த 3 வருஷமா எல்லாத்துலயும் முன்னிலையில இருந்தான். ஆனா இப்ப அவன் நிலைமைய பாத்தியா, இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அங்க டீச்சரும் நம்ம ஜின்ன பாத்துக்கினே சொல்றாரு, ரிப்பேர்மேன் அது ஒன்னும் ஒரு பேடான கிளாஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஃபார்மர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதை விடவும் இது ரொம்ப பெட்டரான கிளாஸ் தான். ஏன்னா தனியா உனக்குன்னு ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணி எக்யூப்மெண்ட் எல்லாம் உன்னால ரிப்பேர் பண்ண முடியும். அதை வச்சு உன்னால நல்ல மணியும் மேக் பண்ண முடியும். அதுக்குன்னு பெருசா அந்த அளவுக்கு யோசிக்காத என்ன.
ஆனா திடீர்னுட்டு அந்த ஆர்பு திரும்ப அங்க க்ளோ ஆகும். இத பார்க்குற எல்லாருமே ஆச்சரியமாவுறாங்க. ஏன்னா ஒரு பெர்சனுக்கு டூவல் கிளாஸா அவேக்கன் ஆவுறது ரொம்ப ரொம்ப ரேரு. யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு தான் அந்த மாரி ஆகும். அதுவும் நம்ம ஜீனியஸா இருக்கிற நம்ம ஹீரோக்கு எப்படி ஆவுதுன்னா, கண்டிப்பா செகண்ட் கிளாஸ் வேற லெவலான கிளாஸா இருக்கும் அப்படின்னு அந்த பசங்களும் யோசிப்பாங்க. அங்க அதே மாரி ரொம்பவும் பயங்கரமா க்ளோ ஆகும். ஆனா அதுக்கப்புறம் அங்க ஃபார்மர் அப்படின்னு ஒரு கிளாஸ் அங்க வரும். அதாங்க இப்ப கூட டீச்சர் அங்க சொன்னாரு, "ஃபார்மர் அந்த கிளாஸ விட இது பரவால்ல. நல்ல கிளாஸ் தான்." அப்பனா இந்த ஃபார்மர் இந்த கிளாஸும் ஒண்ணுத்துக்கும் உதவாத கிளாஸ் இவங்கள பொறுத்தவரைக்கும். இப்போ நம்ம ஆளுகிட்ட 2 கிளாஸ் இருக்கு. ரிப்பேர்மேன், ஃபார்மர். ஆனா என்ன ஒரு ட்விஸ்ட்னா 2மே எஃப் கிளாஸ். இதனால எல்லாருமே ஆச்சரியமாவுறாங்க. அட என்னப்பா இது? ஆளு ஏதோ ஒரு பெரிய கிளாஸ் எடுப்பான் அப்படின்னு யோசிச்சேன். 2 கிளாஸுமே எஃப். இருக்கறதுலயே ஒரு வொர்ஸ்ட் கிளாஸ்னா அதுதான். அங்க வேக் இத பார்த்தோனே பயங்கர சிரிப்பா இருக்கும். பாருங்கப்பா உங்க ஜீனியஸ. இதுவரைக்கும் ஏதோ ஜீனியஸ் பண்ணி கிழிச்சிருவான். நல்லா படிச்சா பெரிய ஆள் ஆயிடலாம். அப்படி இப்படின்னு நெறைய பேர் பேசுனீங்க. ஆனா ஜீனியஸா இருந்து என்ன பிரயோஜனம்? வெறும் எஃப் ரேங்க். அதுவும் டபுள் எஃப் ரேங்க். அந்த ஸ்கில்ல வச்சு பெருசா வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே நம்ம ஹீரோவ நெனச்சா ரொம்ப பாவமா இருக்கும். ஆனா யாருக்குமே அங்க தெரியாது. நம்ம ஹீரோவோட கிளாஸ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ்ன்னு. இவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன நெனைக்கிறாங்க அத பத்திலாம் நம்ம ஆளுக்கு ஒரு துளி கவலை இல்ல. ஏன்னா அந்த ரிப்பேர்மேன் அது ஒண்ணும் நீங்க நெனைக்கிற மாரி ஒரு சாதாரணமான கிளாஸே கிடையாது. அந்த கிளாஸோட உண்மையான ஸ்கில் என்னன்னு தெரியுமா? மாடிஃபை. அதான் அது ஒரு ஸ்கில்லே. ஒரு டம்மியான வெப்பன கூட ஆளால லெஜெண்டரியான வெப்பனா மாத்த முடியும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜின்னு அக்யூர் பண்ண போற ஒரு ஸ்கில்லையும் ஆளால மாடிஃபை பண்ண முடியும். அந்த மாரி ஒரு தரமான ஸ்கில் தான் இது. அங்க எத்தவொன்னே ஆளு குரோத் பூஸ்டர் இப்பயே ரிவைவ் அப்படின்னு மாத்திடுறான். இதனால என்ன ஆகும்னா நம்ம ஜின்னு மேல பெரிய அளவுல காயமோ இல்ல ஒரு பெரிய அளவுல தாக்குதலோ ஏற்பட்டா டக்குன்னு நம்மளால ரிவைவ் ஆக முடியும். டப்புன்னு ஆளு ஹீல் ஆயிடுவான் சிம்பிளா சொன்னா. இந்த ஸ்கில்ல ஒண்டி நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும்னா நம்மள யாராலையுமே கையில பிடிக்க முடியாது. சிம்பிளா சொன்னா இந்த 2 ஸ்கில்லும் தான் என்னோட கிரேட்டஸ்ட் ட்ரம் கார்டா இருக்க போகுது. இதுக்கப்புறம் தான் இந்த அகாடமிக்கு புரிய போகுது. அகாடமில இருக்க அந்த ரேங்கிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வரப்போறேன்னு. எல்லாருமே ரொம்ப பயப்பட போறாங்க. எப்பட்றா ஒரு எஃப் ரேங்கரால இப்படியெல்லாம் அங்க பண்ண முடியுதுன்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு பெரிய அளவுல ரிவார்டும் இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பை எப்படி என்னால விட முடியும்? அதுக்கு இந்த வாழ்க்கையில தனியாவே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறணும். இப்போ ஒரு டீமன் ரிஃப்ட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். இது ஆக்சுவலா ஒரு ட்ரைனிங் பேஸ் தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட்டுங்க அதெல்லாம் ரொம்ப வீக் தான். பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப சேஃப். அதே டைம்ல பெரிய அளவுல எக்ஸ்பீரியன்ஸும் கிராப் பண்ண முடியும். ஆனா நம்ம ஜின்னோட பிளானே இப்போ என்னன்னா, இப்போ உள்ள போயிட்டு யாருமே பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்படி ஒண்ணு நான் பண்ணிட்டா ஒரு மேசிவான பூஸ்ட் எனக்கு கிடைக்கும். அதை வச்சு என்னால ஒரு டாப் டியரான யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். இதே மாதிரி நம்மால அங்க வரான். அங்க ஒரு பர்சனும் இருக்கான். ஆளு செக் பண்ணி பாக்குறான் நம்ம ஹீரோ பத்தி. நம்ம ஜின்னு தான் அந்த அகாடமியோட நம்பர் 1 ஸ்டூடெண்ட். ஆனா என்ன ஒண்ணு அவேக்னிங்ல 2 டியூவல் கிளாஸ் வந்து ஆளுக்கு அவேக்கன் ஆயிருக்கு. டியூவல் கிளாஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. ஆனா போயும் இப்படியே அவனுக்கு ஆகணும். அங்க இதனால இன்னொருத்தனும் அங்க கேக்குறான், அம்மா தம்பி நீ என்னப்பா சோலோவா உள்ள போயிட்டு சேலஞ்ச் பண்ணவா போற உண்மையிலேயே? ஏன்னா என்னதான் இது ஒரு பிகினருக்கான டஞ்சனா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்காது. எஸ்பெஷலா உன்னோட ரேங்கும் எஃப் தான். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா உன்னோட கிளாஸ்மேட்டு கூட டீம் அப் பண்ணி நீ பண்றது நல்ல விஷயமா இருக்கும். எனக்கு சோலோவா பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஸ்டார்டர் கியர் அதை ஒண்டி கொடுங்க. அங்க அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இந்த பையன் அகாடமி காம்பேக்ட் எல்லாத்துலயுமே டாப்பா இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் இவனோட ப்ரொஃபஷன் அது டியூவலா எஃப் ரேங்க்ல இருக்கு. அந்த விஷயத்தை இவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல போல. அதுக்குன்னு நம்மளாலையும் எதுவும் சொல்ல முடியாது. தம்பி இந்தப்பா உன்னோட ஸ்டார்டர் கியர். ஆனா அதை பாக்குற நம்ம ஹீரோ அங்க ரொம்ப ஆச்சரியமாவுறான். ஏன்னா போன வாழ்க்கையில நம்ம ஹீரோக்கு வெறுமா ஒரே ஒரு அயன் ஸ்வாட் ஒண்டி தான் அங்க கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ என்னன்னா அவங்க பூட்ஸையும் அவங்க தராங்க. இதுலயே நம்ம ஆளுக்கு புரியுது. ஜின்ன பார்க்கும்போது பாவமா இருக்கு. அதுக்காக தான் ஆளுக்கு இப்படி அங்க பண்ணிருக்காங்க. அந்த 2 ஐட்டமே லெவல் 1. ஆளும் அதை வாங்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். தம்பி உன்னால அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியலன்னா ரெஸ்கியூக்கு வர சொல்லு. நாங்க இருக்கோம். நாங்க பாத்துக்கிறோம் என்ன? வார்னிங்க்கு ரொம்ப நன்றி. ஆனா அந்த மாதிரி எதுவும் ஆகாது. நீங்க என்ன பத்தி யோசிக்க வேணாம். இப்படின்னு சொல்லிட்டு நம்மால உள்ள போறான். உள்ள போன அத்தனுடைய மாடிஃபை அந்த ஸ்கில்ல பயன்படுத்த அவ்வளவுதான் அவனோட வெப்பனும் அந்த பூட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா மாடிஃபை ஆகும். இதுக்கு முன்னாடி அது ஒரு லெவல் 1 அயன் ஸ்வாடா இருந்திருக்கும். இப்போ அது ஸ்டீல் ஸ்வாடா மாறிச்சு. அதே மாதிரி அதோட அட்டாக் பவர் வெறும் 5 தான். ஆனா இப்போ
அப்போ அதால ஆர்மரியும் பெனிட்ரேட் பண்ணி 5% டேமேஜ் அங்க கொடுக்க முடியும். லெவல் 1ல இருக்க அந்த டம்மியான பூட்ஸும் இப்ப 15% நம்ம ஹீரோவோட ஸ்பீடை ஏத்தும். நான் யோசிச்சேன்னா என்னால இதை ஹோலி ஸ்வாடாவோ இல்ல ஒரு டீமன் ஸ்வாடாவோ மாத்த முடியும். அப்படி மாத்தினா அது டெஃபினட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த இடம் முழுக்க எல்லா இடத்துலயும் கேமராஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் என்னோட ப்ரொஃபைல லோவா வச்சுக்கணும். ஏன்னா போன வாழ்க்கையில எப்போ என்னோட எபிலிட்டியை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சோ எல்லாருமே அவங்களோட கையில என்ன வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி விஷயங்களை இந்த வாட்டி நடக்க நான் விட மாட்டேன். என்னோட கரண்டான எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுவே போதும். இதை வச்சு என்னால சமாளிக்க முடியும். இதே மாதிரி ஆளு ட்ரைனிங் கிரவுண்டுக்குள்ள போறான். அந்த கிரவுண்டுக்குள்ள ஏகப்பட்ட கண்கள் அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கும். ஏகப்பட்ட ரேபிட்டும் நம்ம ஹீரோ நோக்கி படு வேகமா அங்க வரும். ஆனா நம்ம ஆளோட டார்கெட்டே அதோட பாஸ் தான். ஏன்னா சீக்கிரமா இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டை நான் செட் பண்ணணும். நம்ம ஜின்னோட டார்கெட்டே இப்ப என்னன்னா இதுங்களுக்கு ஒண்ணு லெவல் 5 அதை ஆளு ரீச் பண்ணும். ஏன்னா லெவல் 5 அந்த கிரைட்டீரியாவை நான் ரீச் பண்ண முடியுதான். இதுக்கப்புறம் என்னால நெக்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கிற அந்த உல்ஃபோட பேஸ் அதுக்கு போக முடியும். அதுங்களும் நம்ம ஜின்னோட கதையை முடிக்கணும்னு சொல்லி பயங்கர வேகமா ஜின்னை நோக்கி வருது. ஆனா ஜின்னு அசால்ட்டா வெட்டி போட்டு முன்னேறி போயினே இருக்கான். முன்னாடி வர ஒரு ரேபிட்டையும் ஏதோ இலை மாதிரி ஆளு வெட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு லெவல் 10 ரீச் பண்ணும்போது அல்டிமேட்டான ஒரு ஸ்கில்லும் அங்க கிடைக்கும். அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா நான் டெவலப் ஆகணும். என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி பேசினா அந்த பர்சனும் இப்போதைக்கு அவேக்கன் ஆயிருப்பான். ஒன்ஸ் ஆள அவேக்கன் ஆனோனே கண்டிப்பா என்ன தேடி வருவான். திரும்பவும் பிரச்சனையை பண்ணணும்னு. அங்க அதே மாதிரி தான் நம்ம வேவும் இப்ப கரெக்டா அவேக்கனிங்க்கு அங்க போயிருக்கான். ஆளுக்கு என்னன்னா பி ரேங்க் இல்ல ஏ ரேங்க் அதுல இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு டைப்ல கிடைச்சா போதும். ஏன்னா ஜின்னா அப்பதான் பீட் பண்ண முடியும். அதனால கைய வைப்பான். அதுக்கேத்த மாதிரி பர்சேக்கர் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் ஆளுக்கு கிடைக்கும். இதோட ரேங்க் ஏ, இதோட ப்ரொஃபஷன் அது காம்பேக்டர். அவ்வளவுதான். இதை பார்த்தோன்னே அந்த வேக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆளு கத்த ஆரம்பிக்கிறான், நான் ஜெயிச்சிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஏ ரேங்க் அது ஒரு பெரிய ரேங்க். அவ்வளவு சீக்கிரத்துல அதுவும் கிடைக்காது. இது வரைக்கும் அகாடமில ஜின்னு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த பையன் வருவான். ஆனா வேக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி கிடைச்சோன்னே வேவும் அவங்க சொல்றான், அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் என்ன தாண்டி நம்பர் 1 இங்க யாருமே இல்ல. இதுக்கு மேலேயும் யாருமே என்ன நம்பர் 2 சொல்ல வேணாம். ஏன்னா இந்த அகாடமியோட நம்பர் 1 அது எப்பயுமே நான் தான்டா. என் பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாங் வே அப்படின்னு ஆளு எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லிருக்கான். அங்க வேவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க பயங்கரமா பின்னாடி பாராட்ட ஆரம்பிப்பாங்க. இதை கேட்கிற நம்ம வேவும் எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஒரு பெட்டரான ப்ரொஃபஷனை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு. ஏன்னா நான் ஒன்றும் அந்த ஜின்னு மாதிரி ஒரு ட்ராஷ் எல்லாம் கிடையாது. ஆமா பாஸ், நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளு. அந்த ஜின்னு இப்போதைக்கு என்ன பண்ணும் தெரியாம ஓடி போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சுன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். அங்க குண்டா ஒரு பர்சனும் இருக்கான். ஆளும் அவங்க சொல்றான், நான் இப்பதான் ஆளை பார்த்தேன். அவன் இப்பதான் அந்த நோவிஸ் ட்ரைனிங் பேஸுக்கு ஆளு போயிருக்கான். ஆளு வெறுமா ஒரு டபுள் ஃப்ராங்க்ல தான் இருக்கான். அவனுக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இவங்களோட மூஞ்ச பார்க்க எந்த ஆங்கிள் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. சும்மா பேருக்குன்னு இப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க போறது நம்ம ஜின்னுக்கு அங்க பிரச்சனையை கொடுக்கணும் தானே. ஆனா இதெல்லாம் தெரியாத டீச்சரு மத்தவங்களும் அப்பனா இவன் நம்ம ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு போறானா, ஜின்னை இன்னமும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு போறானா. பக்கத்துல இருக்க அந்த ஸ்டூடெண்ட்டும் இந்த வேவை பத்தி சொல்ல வேணாம், அவனோட ஃபேமிலி ரொம்ப ரிச். அவன் ஃபேமிலியோட பேரை வச்சு நிறைய பேர் ஆளு புலி பண்ணுவான். இப்பயும் பாருங்க நம்ம ஜின்னை புலி பண்ணும் அப்படின்னு தான் ஆளு போயின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஜின்னை பத்தி எனக்கு தெரியும். ஜின்னை நான் பார்த்திருக்கேன். எல்லாருமே போனக்கு அப்புறமும் நைட் ஆகுற வரைக்கும் நம்ம ஜின்னு ஹார்டா படிப்பான். அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ்லயும் ரொம்ப கடுமையான உழைப்பை போடுவான். மத்தவங்க யாருமே பண்ணாத மாதிரி மானவ அதிகமாக்கணும்னு சொல்லி டெம்பரேச்சரை ரொம்ப அதிகமா வச்சோம். என்னதான் அந்த இடத்துல பெயின் ரொம்ப அதிகமா இருந்தாலும் எல்லா பெயினையும் என்டியூர் பண்ணி அந்த இடத்துல ஆளு ஒரு கல்லு மாதிரி உட்காந்துதான். எப்படின்னு தான் நம்ம டீச்சரு நம்ம ஹீரோ பத்தி யோசிப்பாரு. நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கான். அவன் லாலிபாப்போட அங்க யோசனை இருக்கான். அவனோட பழைய ரைவல் கிட்ட இப்போ 2 எஃப் ரேங்கான ப்ரொஃபஷன் இருக்கா. என்னதான் அது ஒரு எஃப் ரேங்க் ப்ரொஃபஷனா இருந்தாலும் அது அவனோட growth-அ தடுக்குமான்னு கேட்டா அதான் அங்க கிடையாது. இப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பத்தி அங்க தெரியுது. இந்த பர்சனோட பேரு வேங் குன்ஃபேங். எனக்கு தெரியும் ஆளுக்கு எந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு, ஆளால என்ன பண்ண முடியும்னு அப்படின்னு பழைய விஷயத்த ஆளு யோசிக்கிறான். ஆனா இப்போ அந்த அவன் நம்ம ஹீரோவை புலி பண்ணலாம் அப்படின்னு அங்க போறான்ல. சரி நானும் போய் பாக்குறேன் அந்த இடத்துல அவன் என்ன பண்ண போறான்னு. ஏன்னா ஜின்னு என்னோட ரைவலு. அவனை டிஃபீட் பண்ற மாதிரி இருந்தா அந்த விஷயத்த நான் தான் பண்ணுவேன். அதை தாண்டி வேற யாராச்சும் அவன் மேல கைய வைக்க ட்ரை பண்ணாங்க, கண்டிப்பா நான் அவங்கள விட மாட்டேன். சீன் அப்படியே நம்ம ஜின்னை நோக்கி வரும். ஜின்னு ரொம்ப டயர்டா இருக்கான்.
ஏன்னா அங்க இருக்கிற எல்லா மாஸ்டர்ஸையும் ஆளு கொன்னுட்டான். அங்க வந்திருக்கோம்ல ஒரு ரேபிட், அது எல்லாத்தையுமே கொன்னு மலை மேல உட்கார்ந்து இருக்க மாதிரி ஆளு உட்கார்ந்து இருக்கான். இன்னமும் அந்த ரேபிட்டோட பாஸ் அதை ஒண்டி கொன்னுட்டா போதும், லெவல் 5க்கு ஆளால போயிட முடியும். இப்போ கரண்டா லெவல் 4ல இருக்கான். இப்போ அதுக்கேத்த மாதிரி முன்னாடியே அந்த பாஸும் அப்பியர் இருக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு லோ லெவலான டிமானிக் பீஸ்ட் மாதிரி தெரியலாம். இருந்தாலும் அது மண்டையில இருக்க அந்த கிறிஸ்டல், அதனாலேயே இதோட டேமேஜ் எல்லாம் ரொம்ப எக்ஸசிவா இருக்கும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி இன்ஜுரிஸும் இருக்கு. சீக்கிரமா இந்த விஷயங்களை முடிக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் 94% ஏறி இருக்கு. இன்னமும் ஸ்டில் ஒரு 6% ஏத்திட்டா போதும், அசால்ட்டா லெவல் 5 அதை என்னால ரீச் பண்ண முடியும். அங்க அதுவும் ரெடி ஆகுது. ரெடி ஆயிட்டு பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரும். இந்த மாதிரி பீஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா ஹெட் ஆன் பண்ணி போவே கூடாது. ஏன்னா அப்படி போனா கண்டிப்பா நம்ம தோத்து போறது அங்க மிச்சம். ஆனா எனக்கு இந்த பீஸ்ட் எப்படி கொல்லணும் அந்த விஷயம்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும். அது அங்க தாக்க வரும்ல, அந்த ஹெட்பட்டை ஃப்ளேம் ஹெட்பட் அப்படின்னு ஆளு அந்த ஸ்கில்லை மாடிஃபை பண்ணி விட்டுருவான். இதனால தான் என் ஸ்கில் பெஸ்ட். ஆனா இப்படி மாடிஃபை பண்ற மூலமா அது வெறுமா அட்டாக் பண்ணதான் அங்க வந்துச்சு. ஆனா நான் பண்ண வேலையால அது மண்டையில ஒரு ஃப்ளேம் கிரியேட் ஆகும். அதே டைம்ல அது அப்படியே தன்னால எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதனால அதுக்கே அங்க ஒரு பயங்கரமான டேமேஜும் ஏற்படும். இதனால தான் இந்த மாடிஃபை ஒரு பங்கமான ஸ்கில்லா இருக்கு. அங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தான் அது வர வழியிலேயே பயங்கரமா வெடிக்குது. உண்மையிலேயே இது வேற லெவல்ல தனக்கு தானே அது அழிஞ்சு போகுது. என்ன ஒரு சாமிங்கான ஒர்க்கா இருக்கு. அங்க இப்படி அழிஞ்சு போனனால நம்ம ஹீரோவோட லெவலும் அங்க லெவல் 5க்கு போகுது. கரண்டா நம்ம ஜின்னு இதை கிளியர் பண்ணது 26 மினிட் 2 செகண்ட்ல. அங்க இந்த டைம்ல தான் வேவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வருவாங்க. அவங்களும் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா போன ரெக்கார்டே 1 hour 17 மினிட். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்ல. எப்படி இவன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணா? அது பாதிக்கும் கீழெல்லாம் இருக்கு அந்த டைமிங். அங்க வேக்கும் அதே டவுட் தான். ஆளுகிட்ட 2 எஃப் ரேங்குக்கான ஸ்கில்லும் தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படா இவனால இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆச்சு ஒரு வகையில ஆளு சீட் பண்ணிருப்பான் அதான் நினைக்கிறேன். சீட்டிங் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு நிரூபிச்சிட்டா அவ்வளவுதான். ஆளு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாவான். அதனால நானே அவனோட உண்மையான முகத்தை எல்லாரும் முன்னாடியும் வர வைக்கிறேன். ஆளு சீட் பண்ணிருக்கான்னு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அங்க ஏகப்பட்ட காயம்லாம் ஏற்பட்டிருக்கும்ல, அவனோட ஸ்கில்ல மாடிஃபை பண்ணி ரீஜெனரேஷனா மாத்திருப்பான். அதனால பாடியும் டக்கு டக்குன்னு அங்க ஹீல் ஆகுது. அவ்வளவுதான், நான் லெவல் 5க்கு வந்துட்டேன். நெக்ஸ்டா நான் போக போற பேஸ் அந்த உல்ஃபோட பேஸ் தான். அங்க போயிட்டு லெவல் 10 அந்த லெவலை நான் அடையணும். ஆனா அங்க இருக்கிற அந்த உல்ஃப் பாஸ் சும்மா இல்ல, அதை பத்தி சொல்லி ஆகணும். போன வாழ்க்கையில என்ன ரொம்ப கஷ்டப்பட வச்சுது. ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா அதான் கிடையாது. இந்த வாட்டி இது ஏன் டர்னு, என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறதுக்கு. இப்போ நம்மளால போக போற பேஸ் எப்படிப்பட்ட பேஸ்னா, அங்க ரெகுலரான உல்ஃபே கிட்டத்தட்ட லெவல் 6ல இருந்து 9 வரைக்கும் இருக்கும். அங்க இருக்கிற உல்ஃப் கிங் அது லெவல் 10ல இருக்கும். புதுசா வரவங்களாம் இங்க வந்தா அது பியூரான சஃபரிங்கா தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இங்க தனியாலாம் வந்துட்டா அவ்வளவுதான், நிலைமை இன்னமும் மோசமாயிடும். ஏன்னா ஒரு உல்ஃபும் ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும். எந்த அளவுக்கு விஷயங்கள் ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கும், அதுக்கேத்த மாதிரி ரிவார்டும் பெரிய அளவுல இருக்கும். இப்போ நம்மளும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஏன்னா இந்த இடத்துல உண்டி நம்மளால முடிச்சிட்டானா டைரக்டா லெவல் 5ல இருந்து அப்படியே 10க்கு அங்க ரீச் பண்ண முடியும். நார்மலா ஒரு ஃப்ரெஷ்மேனு லெவல் 10க்கு போக வேண்டி கிட்டத்தட்ட 10 நாளாச்சும் ஆகும். ஆனா இப்போ நான் வந்திருக்க இந்த பேஸை ஒண்டி நான் கிளியர் பண்ணிட்டான் அசால்ட்டா. ஒரேடியா என்னால லெவல் 10க்கு போக முடியும். ஏன்னா லெவல் 10 ரீச் பண்ண வேண்டிதான் என்னால அந்த அல்டிமேட் ஸ்கில்ல இன்னரேட் பண்ண முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க வேண்டியதா இப்படின்னு நம்மளும் அந்த பேஸை நோக்கி போறான். வழக்க போலதான் போன வாட்டி ஒரு பர்சன் தத்திருப்பான்ல, அதே மாதிரி இந்த பேஸ்லயும் ஒரு பர்சன் அங்க தடுக்கிறான். தம்பி, இந்த மாதிரி நீ தனியா போறது உனக்கு ரிஸ்காவும் அமையலாம்ப்பா, உனக்கு ஓகே தானா நீ தனியா போறது? யூஸ்வலா இந்த மாதிரி எத்துக்கு லெவல் 8 இல்ல 9 அந்த மாதிரி ஆளுங்க ஒரு 6 பேரோட இருக்கிற ஒரு பார்ட்டியோட வருவாங்க. ஆனா நீ என்னன்னா இந்த மாதிரி தனியா வந்துட்டு கிளியர் பண்றவன் அப்படின்னு நீ சொல்ல இருக்க. ஏன்னா போன வாட்டி என்ன இருக்கும், ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஒரு ஜீனியஸ் அவனும் இதே மாதிரி தான் இந்த மாதிரி கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆளு வந்திருப்பான். ஆனா வந்து இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆளோட நிலைமை மோசமானதான் மிச்சம். ஆளோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னா, அகாடமில ஆளால பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அவனை மாதிரி ஒரு ஏ ரேங்க் இருக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகும்போது, இவனை மாதிரி ஒரு டியூவல் எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ட்ராஷ் இவனால பெருசா இங்க என்ன பண்ண முடியும் இப்படின்னா இவரு அங்க யோசிப்பாரு. ஆனா நம்மாலு அதெல்லாம் அவ்வளோக்கும் கண்டுக்காம இந்த மாதிரி நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். தம்பி உன் இஷ்டம்பா, நீ ஏன் சாகுறதுக்கு போறேன்னா என்னால ஒன்றும் அதுக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. இதே மாதிரி நம்மாலும் உள்ள போறான். எப்படியோ நான் டார்கெட்டை லாக் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயோ பின் வாங்குறதெல்லாம் வாய்ப்பே இல்லை.
முன்னாடியே ஏகப்பட்ட உல்ஃபோ இருக்கும். அதுங்களும் நம்ம ஹீரோவோட கதைய முடிக்கலான்னு வரும். ஆனா நம்ம ஆளு பயப்படாம அப்படியே முன்னேறி போயின்னே இருக்கான். மேலலேருந்து இது எல்லாத்தையுமே அந்த பெர்சனும் பார்த்துக்கினே யோசிக்கிறான். இவன் ஒரு சாதாரணமான டியூவல் எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ட்ராஷ். ஆளு போனோனே அவன் கதை முடிய போகுது. இதெல்லாம் என்ன பெருசா இருக்க போகுது? என்னதான் ஆளு ஜீனியஸ் மாதிரி முன்னாடி போயிட்டு ரஷ் பண்ணாலும் கண்டிப்பா ஆளோட நிலைமை மோசமாக போகுது. என்ன ஒரு இக்னரண்டான ஃபூலா இருக்கான். ஆனா நல்லா ஊத்து பார்த்தா விஷயமே வேற. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை வெட்டுற மாதிரி எல்லாத்தையுமே அசால்ட்டா வெட்டி போட்டு போயினே இருக்கான். இதனால எக்ஸ்பீரியன்ஸா நம்ம ஆளுக்கு கெயின் ஆகும். இதை பார்க்குற அந்த பர்சனும் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆளுக்கு ஐடியாவே இல்லை. ஆமா, இந்த விஷயம் எப்படி ஆச்சு? இத்தனைக்கும் ஆளு எந்த விதமான ஸ்கில்லையும் பயன்படுத்தல. அப்பனா இந்த பையன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தானோ? இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கும். வந்த ஒரு உல்ஃபியை முச்சிட்டு ஆளு ஜாலியா மேல உட்காந்து இருக்கான். அவருக்கே இதை பார்க்கும்போது சுத்தமா ஐடியா இல்ல. அப்பனா இந்த பையன் இவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸா என்ன? இதுக்கு மேலேயும் என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஆளை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நான் பேசினேன். அதனால அந்த பர்சன் வர்றதுக்குள்ளேயே இந்த இடத்த விட்டு போறது நல்ல விஷயமா இருக்கும். ஃபைட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா இந்த ஃபைட்ல நான் 100 முறையாச்சு இறந்து போகவும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா நல்ல வேலை என்கிட்ட இருக்கிற அந்த ரீஜெனரேஷன் அது மூலமா டக்கு டக்கு டக்குன்னு நான் ஹீல் ஆயிட்டேன். இந்த உல்ஃபுங்க ஒன்றும் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் சண்டையிட்ட அந்த ரேபிட்டுங்க அதை விடவும் இதுங்க பல மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நான் லெவல் 9 ரீச் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் அந்த பெயின் ஹீல் ஆகும்போது அந்த வூண்டு அது ஸ்டில் இன்னமும் எனக்கு ஹர்ட் ஆகினே தான் இருக்கு. ஆனா எனக்கு அதை பத்தி ஒரு துளி கவலை இல்லை. ஏன்னா டெஸ்டினியை மாத்துறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதனால பெயினை பத்திலாம் நம்ம யோசிச்சா நம்ம வாழ்க்கையில நம்மளால முன்னேறி போக முடியாது. இப்போ இந்த உல்ஃபுங்களோட கதையை முடிச்சிட்டேன். இன்னமும் மிஞ்சிருக்குது அந்த உல்ஃபுங்களோட கிங்கு. அதுதான் அதுவும் அங்க வர ஆரம்பிக்கும். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஆபத்தான விஷயமே. ஆனா இதுகிட்ட விண்டோட எலமெண்ட் ஃபியூஸ் ஆயிருக்கு. அதனாலே இதோட வேகமும் பல மடங்கு நம்ம யோசிக்கிறதை விட அதிகமா இருக்கும். அதுகிட்ட ஆக்சுவலா இப்போ 2 ஸ்கில் இருக்கு. விண்ட் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கு. விண்ட் பிளேடு கிளா அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் இருக்கு. விண்ட் ஸ்பீடுனால அதோட வேகம் அதிகரிக்கும். அதே மாதிரி விண்ட் பிளேடு கிளா அதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அதோட டேமேஜ் ரொம்ப இன்சைனா இருக்கு. 110% அதிகமா டேமேஜ் விழுமா. ஆனா ஜின்னுக்கு அங்க பிரச்சனையா இருக்குதே. இப்போ அந்த ஸ்கில்லை மாடிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா அதுதான் அங்க கஷ்டமான விஷயம். ஏன்னா மாடிஃபை பண்ணும்போது ஸ்லைட்டா ஒரு சின்ன எரர் ஏற்பட்டாலும் அவ்வளவுதான். அதோட எபிலிட்டி முன்ன இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாறலாம். அப்படி ஆயிடுச்சுன்னா அது எனக்கு தான் ஒரு பெரிய அளவுல பேக் ஃபயராகவும் இருக்கும். இதனால ஆளு யோசிச்சுட்டு அங்க அப்படியே ஆளு ட்ரெஸ்ஸை கைட்டி தூக்கி அடிக்கிறான். என்னதான் இருந்தாலும் என்னால இந்த விஷயத்த சால்வ் பண்ண முடியும். ஆளோட உடம்ப பார்த்தே சொல்ல முடியும் அவன் எந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு. என்னால எப்படி பின்வாங்க முடியும்? என்கிட்ட காட்டியல்ல இருக்க அந்த ஸ்கில் அதெல்லாம் இருக்கு. அகாடமி அப்படின்னு வந்துட்டா படிப்பு காம்பேக்ட் எல்லாத்துலயுமே நான் தான் டாப்பு. நான் ஷோ பண்ண வேணாவா நான் எதுக்காக அகாடமிலையும் மொத்த விஷயத்துலயும் டாப்பா இருக்கேன்னு அப்படின்னு நம்மால அவனோட மாடிஃபை அந்த ஸ்கில்ல வச்சு அந்த கத்திய ஒரு பயங்கரமான வெப்பனா மாத்திக்கின்னு தாக்க இறங்குறான். சீன் அப்படியே அந்த ரேபிட்டோட அந்த பேஸை நோக்கி வரும். அந்த ட்ரைனிங் பேஸ்ல இந்த வாட்டி நம்ம வேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போயிருப்பாங்க. ஆனா போயிட்டு ஆல்மோஸ்ட் அவங்க இறக்குற மாதிரி போயிருக்கும். கடைசி டைம்ல எப்படியோ ரெஸ்கியூ வர வச்சு எப்படியோ அவங்க எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அப்பா இப்பதான்ப்பா எனக்கு உயிரோட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அங்க இருக்கிற மேனேஜரும் வந்துட்டு தம்பி இது ஒரு அட்வான்ஸான ஏரியான்னு உனக்கு தெரியாதா? இங்க எந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி எத்துக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க வரணும்? அங்க வியால இன்னமும் எந்த விஷயத்தையும் அங்க அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா அந்த பாஸ் கிட்ட எல்லாம் லிட்டரலி இவங்களால நிக்க கூட முடியல. என்னோட ஸ்கில்லும் காம்பேக்டுக்கான ஸ்கில் அப்படி இருக்கும் போதும் என்னால அங்க நிக்க முடியல. அப்புறம் எப்படி அந்த ஜின் அங்க கிளியர் பண்ணா? ஆளுக்கு ரொம்ப கோவமா இருக்கும். ஃப்ரெண்டோட வயிற்றுல ஆச்சுக்கினே சொல்றான். எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில சீட் பண்ணியிருக்கான். ஆனா இன்னமும் நிலைமைய கடுப்பேத்துற மாதிரி அந்த இடத்துல போர்டில் ஒரு விஷயமும் அங்க அப்பியர் ஆகும். ஜின்னு செகண்ட் பேஸையும் கிட்டத்தட்ட 29 மினிட்ஸ் 8 செகண்ட்ல ஆளு கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு வரும். இது கேட்கிற நம்ம ஆளுங்களுக்கு அங்க புரியல. ஆமா எப்படி இந்த ஜின்னு இந்த மாதிரி விஷயத்த அங்க பண்ணா? ஏன்னா போன ரெக்கார்டே கிட்டத்தட்ட 1 hour. இவன் 29 மினிட்ஸ்ல இதை முடிச்சிட்டானா? ஆக்சுவலா இந்த விஷயத்த என்னால நம்பவே முடியல. அங்க இதனால வேக்கு இன்னமும் தான் அங்க கடுப்பாவுது. ஆளும் யோசிக்கிறான். எனக்கு தெரியும் அவன் ஏதோ ஒரு வகையில ஆளு சீட் பண்ணியிருக்கான். அதனாலேயே வேவும் இப்போ ஒரு பிளான பண்ணியிருக்கான். என்னன்னா நம்ம ஜின்னு இருக்கிற அந்த பேஸுக்கு போயிட்டு கங்க்ராட்ஸ் பண்ற மாதிரியே ஆளோட ரெப்புடேஷனை இன்னமும் நாசமாக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் ஆளு போட்டிருக்கான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அங்க லெவல் 10 ரீச் பண்ணோனே
நம்ம ஹீரோக்கு புது ஸ்கில்லும் வைக்கனாவும் அதோட பேரு டியூரபிலிட்டி. அதே மாதிரி ஃபார்மிங் கிளாஸ்ல பிளான் கிராஃப்டிங் அப்படின்னு ஒரு ஸ்கில்லும் நம்ம ஆளுக்கு கிடைக்குது. ஃபைனலி நான் வெயிட் பண்ண அந்த விஷயமும் இதான். ஃபைனலி இப்போ அந்த ஸ்கில்லும் என்கிட்ட இருக்கு. டக்குன்னு அந்த பிளான் கிராஃப்டிங் அந்த ஸ்கில்ல ஆல் திங் கிராஃப்டிங் அப்படின்னு ஆளு மாத்துறான். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவால மாத்த முடியாத விஷயமே இல்ல. இதை வச்சு நம்ம ஹீரோவால 2 ஸ்பீசிஸை ஒன்னா இணைக்க முடியும். அதனால ஒரு புது கிரியேச்சரை வந்து அங்க கிரியேட் ஆகும். சிம்பிளா சொன்னா ஒரு சுப்பீரியரான கிரியேச்சரை வர வச்சு அது கூட நம்மளால கான்ட்ராக்ட போட முடியும். ஆனா கரண்டான லெவல்ல சக்சஸ்க்கான ரேட்டு 10% தான் இருக்கு. ஆனா ஒன்ஸ் அது 100க்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், கையிலேயே பிடிக்க முடியாது. இது ஒரு காட் டியருக்கான ஸ்கில்லா மாறிடும். ஏன்னா பீஸ்டுங்கள்ல நிறைய ரேசஸ் வந்து இருக்கு. அதை கிராஃப் பண்ணி எஸ் ரேங்கா மாத்திட்டா அவ்வளவுதான். அதோட பவர் லெவலை பத்திலாம் அங்க சொல்லவே வேணாம். அதான் என்கிட்ட மாடிஃபை அந்த ஸ்கில் இருக்குல்ல, அதை வச்சு பீஸ்ட் டேமர் அப்படின்னு ஒரு ஸ்கில்லுக்கான ஸ்க்ரோலை நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதை பயன்படுத்தும் போது அந்த பயங்கர கொடூரமான பீஸ்ட்டை என்னால டீம் பண்ண முடியும். யாருக்கு தெரியும், அது டிராகனா இருந்து அது எனக்கு ரொம்ப லாயலா இருக்க ஒரு பெட்டா மாறும். போன வாழ்க்கையில என்னோட இந்த ஸ்கில்ல மத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப வாட்டமா பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இந்த வாட்டி என் பவர்ஸை வச்சு வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்களையும் நான் மாத்த போறேன். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், இப்போ வீட்டுக்கு போகலாம். ஆனா என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இங்க இருக்கிற ஒரு மேஜிக் கிறிஸ்டலும் இந்த பேஸோட அசோசியேஷன் அவங்களுக்கு தான் அங்க கிடைக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் இப்போ லெவல் 10க்கு வந்துட்டேன். இப்போ அதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? நான் லெவல் 10க்கு வந்துட்டேன்னா அவ்வளவுதான், இப்போ பெரிய பெரிய டஞ்சனுக்கு என்னால போக முடியும். அங்க போயிட்டு அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை பொறுமையா ஹண்ட் பண்ணாலே போதும். அங்க இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தான் சொந்தம். அவங்க எத்துப்பாங்க, இவங்க எத்துப்பாங்க அப்படின்லாம் நான் கவலைப்பட வேணாம். என்னோட வாழ்க்கையில மணியை வச்சு நான் இண்டிபெண்டா இருக்கிறது அப்படின்னு யோசிச்சா அது நல்ல விஷயமா தான் எனக்கு தெரியுது. ஆனா இப்ப கரண்டா என்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் இல்ல. திடீர்னு அவனுக்கு ஏற்பட்ட காயம் எல்லாமே பயங்கரமா அங்க வலிக்கும். இப்போ ஏற்பட்ட காயமும் பெரிய அளவுல உள்ள வரைக்கும் அங்க ஏற்பட்டிருக்கும். அதனால அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயம் ரீஜெனரேட் ஆகல. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அதுக்கு பெரிய அமௌண்ட்ல மணியும் எனக்கு தேவை. என்கிட்ட காசும் அந்த அளவுக்கு இல்ல. அங்க இந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு கிரேசியான ஐடியா வரும். இப்போ என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, என்னையே கொன்னு திரும்ப ரிவையானா எனக்கு ஏற்பட்ட ஒரு காயமும் டக்குன்னு அங்க மறைஞ்சு போயிடும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல ஏகப்பட்ட நைட்ஸும் இருக்காங்க. இவங்க முன்னாடி டெஃபினட்டா அந்த விஷயத்த என்னால பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா என்னோட எபிலிட்டியை பத்தியும் என்னோட ஸ்கில்லை பத்தியும் உங்களுக்கு தெரியும். அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு என்னையே கொன்னு ரெசரெக்ட் ஆக வேண்டியதான். அங்க இப்படின்னு ஆளு வெளியில வருவான். வெளியில யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். ஆனா வெளியில வந்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ரெக்கார்டு மேல ரெக்கார்டா நம்ம ஹீரோ பண்ணிருக்கான்ல. அதனால ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு அங்க வந்திருக்காங்க. அங்க ஜின்னும் யோசிக்கிறான், ஆமா என்ன இது, இங்க எதுக்காக இத்தனை பேர் வரணும்? ஈவன் சீனியரும் அங்க வந்திருக்காங்க. சீனியர் பசங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த ஃப்ரெஷ்மேன் ஜின்னு இவன் தானு, இவன் தான் அந்த நியூ ரெக்கார்டு பண்ணானா? அங்க இதனாலேயே நம்மளுக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இப்போ எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோ மேல தான் இருக்கு. கண்டிப்பா இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னால அந்த ரிவைவ் அந்த ஸ்கில்ல பயன்படுத்த முடியாது. ஏன்னா நான் அப்படி பயன்படுத்தினா என்னடா இவன் எந்த போயிட்டு டக்குன்னு ரிவைவ் ஆகுறான் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த மாதிரி அட்டென்ஷனை நான் கண்டிப்பா விரும்ப மாட்டேன். நான் இந்த ஆளுங்களை விட்டு எப்படியாச்சும் இப்போ தூரமா போகணும். இப்படி நம்ம ஜின்னு யோசிக்கும் போது திடீர்னு ஜின்னு மேல ஏதோ ஒரு ஸ்பெல் அங்க கேஸ்ட் ஆகுது. அது சப்போர்ட் கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்கில் தான். அதோட பேரு ஹோலி ஏஞ்சல். அதனால எல்லா காயங்களும் தன்னால அப்படி ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இத பாக்குற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா அந்த ஸ்கில்ல பயன்படுத்தினது யாவ் அப்படின்னு ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு. எல்லாருமே அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. அங்க அதே மாதிரி தான் ஈக்குவலா நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷாக்கிங்கா யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஜின்ன பொறுத்த வரைக்கும் ஆளு தன்னைத்தானே கொல்றதுல இருந்து அந்த பொண்ணு காப்பாத்தின மாதிரி இருக்கு. இதனால நம்ம ஜின் அங்க தேங்க்ஸ் சொல்றான். என்னோட இன்ஜுரிஸ் எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணுமா, தாராளமா என் கிட்ட வாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக நான் ரீபே பண்றேன். ஒரு சைடு நம்ம ஜின்னும் அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிறான். அவகிட்ட இருக்கிற அந்த ஹீலிங்கான ஸ்கில் பெரிய பெரிய மிஷினுக்கு போகும்போது அந்த ஸ்கில்லு ஒரு பக்காவான உதவியா இருக்கும். உடனே நம்ம யாவும் நீ அதுக்குன்னு அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஆனா நீ எவ்வளவு சொல்லும் போது ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுவேன். எப்பயாச்சும் என்னோட எக்யூப்மெண்ட் உடஞ்சு போனா ரிப்பேர் பண்றதுக்கு. அங்க எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்குள்ள அங்க அந்த பர்சனும் வரான். ஆமா, என்ன எல்லாருமே அவனை ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறீங்க? ஆளு எவ்வளவு நேரமா பண்ணது எல்லாமே சீட்டிங்கு. அவனால இந்த விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அந்த ஜின்னு உங்க எல்லாரையுமே முட்டாளாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கான்.
அதனால நீங்க எல்லாருமே முட்டாளாவாம இருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எப்படி ஒரு பெர்சனால ரெக்கார்ட ரொம்ப ஸ்பீடா முறியடிக்க முடியும்? அதுவும் 1 இல்ல 2 முறை ஆளு இத பண்ணியிருக்கான். கண்டிப்பா இது ஒரு சீட்டிங்கு. அது ஏன் தெரியுமா? நம்ம ஜின்னு கிட்ட இருக்கிற 2 ஸ்கில்லுமே எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு ட்ராஷான ஸ்கில்லு. இந்த மாரி ஒரு குப்பையா இருக்கிற பெர்சனால எப்படி அந்த விஷயங்கள பண்ண முடியும்? இத கேட்கிற எல்லாருமே ஆச்சரியமாவுறாங்க. ஏன்னா எஃப் ரேங்க்கு அதுவும் கிராஃப்ட்மேனு அந்த மாரி ஒரு ஸ்கில்ல வச்சு எப்படி இவனால அத பண்ண முடிஞ்சுது? ஏன்னா அந்த கிளாஸ பொறுத்தவரைக்கும் காம்பேக்ட் அதோட பவர்லாம் லிட்டரலா 0ல இருக்கும். அங்க இன்னமும் ஏத்தி வர விதமா நம்ம அங்க ஏத்தி ஏத்தி சொல்றான். எஃப் ரேங்க்ல இருக்க ஒரு பெர்சன அதுவும் தனியா ஆளு கிளியர் பண்ணியிருக்கான். எப்படி ஒரு ரெக்கார்டையும் ஆளு புதுசா கிரியேட் பண்ணியிருக்கான். இம்பாசிபிள். அந்த மாரி பண்ண வாய்ப்பே இல்ல. அவன் இந்த விஷயத்த பண்ணியிருக்கானா, கண்டிப்பா அவனோட எக்யூப்மென்ட் அது ஓவர் பவரான எக்யூப்மென்ட்டா இருக்கும். அங்க நம்மாலும் யோசிக்கிறான். ஆமா 3 வருஷமா எனக்கு அப்புறமா இருந்துட்டு அந்த வயித்தெச்சல்ல ஆளு இந்த மாதிரிலாம் பேத்தட்டிக்கான ட்ரிக் எல்லாம் பண்ணிருக்கானா? இப்படி நம்ம ஹீரோ யோசிப்பானா? உடனே ஆளு சொல்றான். எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜின்னு இவன் எந்த அளவுக்கு ஒரு புவரான ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பர்சன். ஆளு கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எக்யூப்மெண்ட் இருக்குன்னா இவன் ஒன்னும் ஏழை இல்ல. ஏழைன்னு பேர்ல நல்லா ஸ்கூல்ல ஏமாத்தி ஸ்கூல்ல இருக்க ரிசோர்சஸ வச்சு இந்த மாதிரி ஆளு பண்ணிருக்கான். அங்க இப்படி நம்ம ஜின்ன பத்தி எல்லார்கிட்டயும் தப்பு தப்பா சொன்னோனே அங்க இருக்கிற சில பேரும் குசு குசுன்னு நம்ம ஹீரோவ பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அவன் சொல்றதும் ஒரு வகையில ரைட்டா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணா இந்த மாதிரி ஆகவும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்பனா அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு இன்னொருத்தனும் அங்க கேக்குறான். அங்க இதுக்கு மேலயும் நம்ம ஜின்னால அங்க பொத்துக்க முடியல. நம்ம ஜின்னும் டைரக்டா கேட்டுறான். சரி உனக்கு நான் ப்ரூவ் பண்ணும் அவ்வளவுதானே. நீயே சொல்லு நான் எப்படி உனக்கு அந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணும்? ஒன்றும் இல்லை எக்யூப்மெண்ட்டை தூக்கி போட்டு வா என் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணு. அப்படி ஒன்றே நீ ஜெயிச்சனா நீ ஒன்றும் சீட் பண்ணல. நீ சொன்ன விஷயம் உண்மைதான் இப்படி நான் ஒத்துக்கிறேன். பிரச்சனையே இல்லை. அங்க பின்னாடி அந்த யாவ் அந்த பொண்ணு வேணாம் நீங்க யாருக்குமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. அதனால ப்ரூவ் பண்ண வேணாம். ரொம்ப நன்றி இப்படி சொன்னதுக்கு. இருந்தாலும் என்னால அதுக்குன்னு சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இவரு சும்மா சும்மா நோண்டு வரான். நான் கம்முன்னு இருக்கணுமா? ஹே உன்னோட சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்பயே இவனை டீல் பண்ணாதான் ஃபியூச்சர்ல ஆளு திரும்ப நோண்ட மாட்டான். ஃபியூச்சர்ல ஆளு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால முல்லை இப்பயே புடுங்கி தூக்கி போட்டணும். நீ உண்மையிலே ஒரு ரெடிகுலஸான பர்சனா இருக்கு தெரியுமா? ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்சனை நீ சேலஞ்ச் பண்ணிருக்க. நான் என்ன ரேங்க்னு தெரியுமா? நான் ஒரு ஏ ரேங்க்ல இருக்கேன். பெர்சர்க்கர். இந்த ஸ்கில்ல வச்சு ஜின்னு உன்னோட பல்லு வாய் எல்லாத்தையும் நான் பேக்க போறேன். இந்த பெர்சர்க்கர் இந்த ஸ்கில்ல பத்தி சொன்னா ஒரு மினிட்டுக்கும் லைஃப் ஃபோர்ஸை இது அப்சர்வ் பண்ணும். அதை வச்சு ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி டிஃபென்ஸ் இது எல்லாத்தையுமே 30 மடங்கு பூஸ்ட் பண்ணி விடும். 30 மடங்கு ஆளு ஸ்ட்ராங் ஆயிடுவான். அங்க நம்மளும் அதுக்கு ரெடி ஆகுறான். ஏன்னா இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே இல்ல. அவனோட கிளாஸ் அது ஏ ரேங்கா இருக்கனால அவனோட கிளாஸ் ஒரு சுப்பீரியரானது அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா ஆளுக்கு தெரியல இந்த மாதிரி என்னால என்ன பண்ண முடியும்னு. கிளியர்லி என்னதான் அவன் கிட்ட ஏ ரேங்க் இருந்தாலும் அதையும் என்னால கிரஷ் பண்ண முடியும் நான் அவனுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் அங்க 2 பேருக்கு இடையில சண்டையும் ஆரம்பிக்க போகுது. அங்க யாவுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ஒரு ஏ ரேங்கரை எதிர்த்து எஃப் ரேங்கரா அதுவும் கிராஃப்டிங் கிளாஸ் தான் ஆளு. கண்டிப்பா இந்த ஃபைட்டு நம்ம ஜின்னுக்கு ஃபேராவே இருக்காது. ஆனா நம்ம ஜின்னுக்கு ஒரு துளி கவலை இல்ல. நம்ம ஜின்னும் அங்க யோசிக்கிறான். இந்த பேஸை விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த எக்யூப்மெண்ட்டை நான் பழையபடி மாத்திட்டேன். என்னதான் அவங்க செக் பண்ணாலும் அது திரும்பவும் பழையபடி தாங்க இருக்கும். அதனால யாருக்குமே என் மேல டவுட்டும் வராது. ஆளு அவன் கால்ல இருக்க பூட்டியும் அங்க கைட்டி வைக்கிறான். இத பார்த்த உடனே வேக்கு ரொம்ப ஆர்வமாவுது. தம்பி உனக்கு தெரியல இந்த மாதிரி எப்படிப்பட்ட பர்சன் கிட்ட நீ மோதின்னு இருக்கன்னு. நீ பண்ண ஒரு பெரிய தப்பே இதுதான். இன்னைக்கு நீ சாக போறடா இங்க அப்படின்னு ஆளு பயங்கரமா தாக்க வரான். ஆனா அந்த வேகத்தோட தாக்க வந்தோம் ஜின்னால ரொம்ப வேகமா அங்க தப்பிக்க முடியுது. அது ஏதோ ஒரு ஃப்ளூக்கா இருக்கும் இப்படின்னு சொல்லி ஆளு திரும்பவும் தாக்குறான். ஆனா திரும்பவும் அகைன் அந்த விஷயம் ஏற்பட்டுக்கினே இருக்கும். அதனால கண்ணா பின்னான்னு பஞ்சஸ விட்டுக்கினே இருக்கான். ஆனா அவன் விடுற ஒரு பஞ்சு கூட நம்ம ஹீரோ மேல படுற மாதிரியே இல்ல. ஏ ரேங்கர் இது உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிளாஸா தான் இருக்கு. இந்த அளவுக்கு பவர் இந்த என்ன பிரயோஜனம்? அது என் மேல படவே இல்ல. பிளைண்டா தொடர்ந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்றது ஆளோட ஸ்டாமினாவை தொடர்ந்து ட்ரெயின் அவுட் பண்றதுக்கு சமம். கடந்த 3 வருஷமா இவனோட ஃபைட்டிங் ஸ்டைலை பத்திலாம் நம்ம ஜினுக்கு நல்லாவே தெரியும். ஜின்னு அவனோட ரிப்ஸ்ல ஒரே ஒரு பஞ்ச் தான் அடிப்பான். அதோட பஞ்ச் பிரஷரே ரொம்ப அதிகமா இருக்கும். தம்பி நீ என்ன டிஃபீட் பண்றதெல்லாம் நடக்காத காரியம். ஆளுக்கு சுத்தமா அங்க புரியல. இது எப்படி பாசிபிள் ஆச்சு இப்படின்னு ஆளு அங்கேயே மயங்க போறான். அங்க இருக்கிற எல்லாருமே ஓடி வராங்க.
ஹேய்! இப்பயாச்சும் தெரியுதா? நான் எதுக்காக டாப்ல இருக்கேன்? டாப் ஸ்டூடண்ட் எப்பயுமே டாப்ல தான்ப்பா இருப்பான். அதனால திரும்பவும் இந்த மாரி வேலையெல்லாம் என் முன்னாடி வச்சுக்காதீங்க என்ன? அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. எப்படி இதாச்சு? ஆளோட கிளாஸ் வெறும் ஒரு எஃப் ரேங்க்ல இருக்க கிராஃப்டிங். அது ஒரு மொக்கையான கிளாஸ்ப்பா. பசிக்கிற மாரி ஏ ரேங்க் கிளாஸ எப்படி அது டிஃபீட் பண்ணும்? இப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலயும் எங்க இருக்குது? டைம வேஸ்ட் பண்றதுக்கு தான் சமம். இதனால நம்ம ஜின்னும் ஹாரா ஃபார்மிங் பண்ணிக்கின்னு அங்க செம்மையா போயின்னு இருக்கான். இப்ப நம்ம ஆளுகிட்ட ஒரு ப்ராப்பரான எக்யூப்மென்ட் அப்படின்னு சொல்லிக்கிற மாரி எதுவுமே அங்க இல்ல. இதனால ஒரு ப்ராப்பரான எக்யூப்மென்ட்ட வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். எக்யூப்மென்ட் கியர் அது ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. நான் என்னதான் ஒரு ட்ராஷான எக்யூப்மென்ட்டா இருந்தாலும் என்னால அது ஒரு டிவைன் வெப்பனா மாத்த முடியும். அதனால அது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனையே என்னன்னா, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லப்பா. பாக்கெட்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, ஒரு 2, 3 ரூ. 10 நோட்டும், சில பல காயின்ஸும் தான் இருக்கும். ஃபினான்ஷியலி நம்ம ஜின்னு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். அங்க இப்படி ஆளு நொந்து போயிருக்கும்போது, திடீர்னுட்டு யாரோ ஒருத்தங்க அங்க அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த அட்டாக் வரத பார்த்தோனே, நம்ம ஜின்னும் அப்படியே அங்க தடுப்பான். ஆமா, இது என்ன புது நான்சென்ஸா இருக்கு. அப்புறம் தான் அது பண்ணது யாருன்னு நம்மளுக்கு தெரியுது. அதாங்க நம்ம ஹீரோவோட ரைவலு அந்த வேங் அவன்தான். பரவாயில்லையே! நான் யோசிச்சத விட இந்த இடத்துல ரொம்ப இம்ப்ரெசிவா நீ பண்ண. அங்க 2 பேருமே இதுக்கப்புறம் ட்ரிங்க குடிச்சுக்கினே போறாங்க. அங்க போகும்போதே நம்ம ஹீரோவும் கேட்குறான். நான் விய டிஃபீட் பண்ணும்போது, அந்த இடத்துல நீ இந்த தானே? அந்த இடத்துல தான் நான் இருந்தேன். அப்படி உண்டே அவன் உன்ன பீட் பண்ணான்னு வச்சுக்கோயேன். அவ்வளோதான் அவன் நிலைமைய நான் மோசமாக்காம விட்டுருக்க மாட்டேன். இந்த அகாடமிலேயே நான் அக்னாலேஜ் பண்ற ஒரே ஒரு ஆப்பனன்னா அது நீதான் ஜீனு. அதனால மாரி ஒரு ட்ராஷ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். ஆனா உண்மைய சொன்னா, அந்த இடத்துல உண்மையிலேயே நான் சீரியஸாலாம் ஃபைட்டே பண்ணல. இப்பதான் நம்ம வியோட ஃப்ரெண்ட பத்தி அங்க தெரியுது. அகாடமியோட ஃபர்ஸ்ட் இயர்ல 2 பேருக்கு இடையில அங்க சண்டை ஏற்பட்டிருக்கும். அது ஒரு காம்பேக்ட் மேட்ச் தான். அந்த மேட்ச்ல நம்ம வேங்கு தோத்து போயிட்டான் அப்படின்னு ஒத்துப்பான். எனக்கு தெரியும் வேங்கு. அப்ப நீ வேணும்ட்டே தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீ ஒத்துக்கின அதானே? ஏன்னா நான் அப்படி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தா எனக்கான அந்த ஸ்காலர்ஷிப் அது எனக்கு கிடைக்கும். அப்படி நீ வந்துட்டா அது எனக்கு கிடைக்காது. அதனால தானே நீ அப்படி பண்ண. ஏன்னா நான் ரொம்ப புவரு. ஆனா இதுவே உன்னோட ஃபேமிலிய பத்தி சொன்னா நீ அப்படி இல்ல. நீ ரொம்ப ரிச். உனக்கு என்னோட சிச்சுவேஷனை பத்தி புரிஞ்சிருக்கு. அதுக்காக தானே நீ அப்படி பண்ண ஜின்னு. அப்படியெல்லாம் இல்ல. உன்னோட ஐஸ் இருக்கே அந்த டைம்ல ரொம்பவும் ரூத்லெஸ்ஸா இருந்துச்சு. அப்படியா? இப்ப அகாடமில நடக்க போற அந்த நேஷனல் ஃப்ரெஷ்மேனுக்கான டோர்னமெண்ட் அதுலயும் நீ அந்த மாதிரியா பண்ண போற? என்னப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா நீ கீழே விழுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன்ப்பா. அப்படியா? அப்பனா 2 பேருமே நல்லா சண்டை போடலாம் என்ன? எப்படின்னு சியர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என்னதான் ரைவலா இருந்தாலும். அங்க போகும்போது ஃப்ரெண்டுக்காரனும் அவனோட கார்டு அங்க கொடுக்குறான். இந்தா இதுல பணம் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல அந்த உல்ஃபை எப்படி டிஃபீட் பண்ண அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்புறமா சொல்லு என்ன? டேய் சொல்ல மறக்காத இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேங் அந்த இடத்த விட்டு போறான். அங்க நம்மளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வேங்குக்கு தெரியும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான்னு. அதனால நம்ம ஜின்னுக்கு இன்டைரக்டா ஆளு ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்போதைக்கு எனக்கு மணிக்கான பிரச்சனை வந்து இல்ல. அதை வச்சு ஒரு டீசென்டான எக்யூப்மெண்ட்டை என்னால வாங்க முடியும். சரி பிளாக் மார்க்கெட்டுக்கு போலாம். அந்த இடத்துல எனக்காக எந்த மாதிரி ட்ரெஷர்லாம் வெயிட் பண்ணிருக்கோ சீன் அப்படியே ஒரு சிட்டியோட பிளாக் மார்க்கெட்டை நோக்கி வரும். இந்த ஸ்ட்ரீட் எப்படிப்பட்ட ஸ்ட்ரீட்னா இந்த இடத்துல ரொம்ப சீப்பான விலையில ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். இந்த இடத்துல விற்கிற ஒரு விஷயமும் ஒரு பேசிக்கான ஜங்க் தான். ஆனா என்னோட எபிலிட்டியை பத்தி தான் உங்களுக்கே தெரியும். மாடிஃபை அதை வச்சு என்னால லெஜெண்டரியான வெப்பனா எதையும் மாத்த முடியும். சோ அப்படி இருக்கும் போது எந்த மாதிரி ஒரு ஹிடன் ட்ரெஷர் எனக்கு கிடைக்க போதோ இதே மாதிரி ஸ்வாடெல்லாம் விற்கிற ஒரு கடைக்கு நம்மால வரான். உல்ஃப் மேஜிக் கிறிஸ்டலோட இருக்கிற ஒரு ஸ்வாடம் இருக்கு. அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணா ஆப்பனன்ட் ஸ்லோ ஆயிடுவாங்களாம். ஆனா என்ன ஒண்ணு அதோட டியூரபிலிட்டி அது சரியா இல்ல. அதனாலேயே அதோட ஒரிஜினல் ரேட் 25,000க்கு விற்காம 18,000க்கு அவர் வித்துன்னு இருக்காரு. நான் யோசிச்ச மாதிரியே இந்த பிரைஸ் இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. இருந்தாலும் என்னால அந்த விஷயத்த வாங்க முடியாது. சைட்ல இருக்க இந்த ஸ்வாடு இது ஒரு பிரான்ஸ் ஸ்வாடு. இது பேருக்கு நோண்டி தான் பிரான்ஸ் ஸ்வாடு. நம்ம ஹீரோ மாடிஃபை பண்ணா இத ரொம்பவும் ஒரு பங்கமான ஸ்வாடா நம்மளால மாத்த முடியும். இதனால ஜின்னும் டைரக்டா அந்த கடைக்காரன் கிட்ட கேக்குறான். உல்ஃப் மேஜிக் கிறிஸ்டலோட இருக்கிற அந்த ஸ்வாடு அதை நான் ரிப்பேர் பண்ணா இதுக்கு பதிலா இந்த ஆசஸ் ஸ்வாடு அதை நான் ஃப்ரீயா எடுத்துக்கலாமா? இது ஒரு நல்ல டீலாவும் உங்களுக்கு இருக்கும் தம்பி. அந்த மாதிரி விஷயத்த உன்னால பண்ண முடியுமா என்ன? நம்ம ஹீரோவும் அவனோட கிராஃப்டிங் ஸ்கில்ல ஆளு காட்டுவான். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. ஏன்னா எனக்கு தேவை அந்த ரஸ்டியா இருக்கிற அந்த ஸ்வாட் தான். அது என்னதான் ஒரு ரஸ்டியான ஸ்வாடா இருந்தாலும் அதை என்னால லெஜெண்டரியான வெப்பனா மாத்த முடியும். ஆனா அவருக்கு ஒரு சைடு டவுட்டா இருக்கும். தம்பி உன்னால அந்த விஷயத்த பண்ண முடியுமா? நீ சொல்ற மாதிரி அதோட டியூரபிலிட்டியை உன்னால ஏத்த முடியுமா என்ன? ஆக்சுவலா என்னோட ஸ்கில் ரிப்பேர்மேனு எஃப் ரேங்க்ல இருக்கு. அது
போக டி ரேங்க்ல இருக்க பிளாக் ஸ்மித்திங் அதுக்கான ஸ்கில்லும் என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ஃபீல்டுல நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் தம்பி. எனக்கு நல்லாவே தெரியும். ரிஸ்டோரேஷன் அது எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? முக்கியமா டியூரபிலிட்டி அப்படின்னு வந்துட்டா கேரண்டியா யாராலையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா அது அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு போயிடும்னு. தம்பி, நீ இப்பயும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்க. அதனால உனக்கு நான் ஒரு அட்வைஸ குடுக்குறேன். நீ இதோட டியூரபிலிட்டி ஏத்த போய் அது ஏதாச்சும் லைட்டா மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கயேன், அதான் அது 0க்கு டிராப் ஆயிடும். 0க்கு டிராப் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா தம்பி? லிட்டரலி அந்த ஸ்வாடு பொடி பொடியா நொறுங்கி போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதோட டியூரபிலிட்டிய ரிப்பேர் பண்ணும்போது வெறுமா மேலோட்டமா அங்க இருக்கிற கிராக்க ஃபில் பண்ணும் அப்படின்னு இல்ல. உள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், மேஜிக் ஃப்ளோ, அந்த வெப்பன் புதுசா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி தரமா நீ ரெடி பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ரிப்பேர் பண்ணும்போது நீ அதை ஃபெயில் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அதோட டியூரபிலிட்டி இப்போ கரண்டா 70% இருக்கு. அது இன்னமும் டிராப் ஆகி ஃபர்தரா இன்னமும் அது கீழே போகும். ஆனா இப்பயும் நீ ரிப்பேர் பண்ற அப்படின்னு சொல்றேன்னா நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், பிரச்சனையே இல்ல. ஆனா என்ன ஒண்ணு, அதுக்கு ஒரு டீலை நம்ம வச்சுக்கலாம். அப்படி நீ ரிப்பேர் பண்ண முடியாம தோத்து போயிட்டனா இந்த 18,000 எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? 18,000 அப்படின்னு சொன்னோனே ஆளை விடுங்க சாமி நான் போறேன் அப்படின்னு தான் எல்லாருமே அங்க போறதுக்கு பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு நல்லா பார்த்துன்னு இருக்கா. அவளுக்கும் அங்க புரியல. ஆமா, அந்த விஷயத்த அவனால பண்ண முடியுமா? ஃபேமிலில இருக்கிற பி ரேங்க் ப்ரொஃபஷனல் அவங்களாலேயே இந்த வெப்பனை ரீஸ்டோர் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ஜின்னால இங்க பண்ண முடியுமா என்ன? நம்ம ஜின்னும் ஐயா நீங்க அதை பத்திலாம் அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம், நான் இதை ரீஸ்டோர் பண்றேன், பிரச்சனையே இல்ல. ஜின்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னோட ப்ரீவியஸான லைஃப்ல நான் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்டை மத்தவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே ஏ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் வரைக்கும் ஒரு ட்ரெஷராகவும் நான் மாத்திருக்கேன். எப்பயுமே எஃப் ரேங்க்ல இருக்கிற ஒரு கிராஃப்டர் அவங்களுக்கு கிராஃப்டிங் இதுக்கான ஸ்கில் கிடைக்கும் போது அவங்க அந்த அளவுக்கு அந்த ஸ்கில்லை ட்ரை பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணாம அவ்வளவுதான்டா வாழ்க்கையே மூஞ்சி போயிடுச்சு, நம்மளால முன்னேற முடியாது அப்படின்னு யோசிச்சு விட்டுருவாங்க. ஆனா என்னோட ப்ரீவியஸான வாழ்க்கையில நான் ஒன்றும் அப்படி இல்லை. நான் பயங்கரமா ட்ரை பண்ண, தொடர்ந்து ட்ரை பண்ண என்னோட ஸ்கில் ஒரு பங்கமான ஸ்கில்லாவும் மாறிச்சு. இந்த மாதிரி ஒரு கிரேட்டான அட்வான்டேஜை என்னால எப்படி இங்க விட முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை விடவும் மோசமான சோடெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு லோ லெவலான எக்யூப்மெண்ட்லாம் என் முன்னாடி ஒரு சைல்டு பிளே தான். அங்க இதே மாதிரி நம்மால பண்ண ஆரம்பிக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பையன் ரொம்ப ஸ்கில்டான பையனா என்ன? ஆளு எஃப் ரேங்க் தான். ஆனா எப்படி இவனால இந்த விஷயத்த பண்ண முடியுது? அந்த பொண்ணும் அதே தான் யோசிக்கிறான். நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு முன்னாடி அவன் சும்மா அப்படி சொல்றான் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, ஆளால உண்மையிலேயே அதை ரெஸ்டோர் பண்ண முடியும் போலயே. அங்க இதே மாதிரி வெற்றிகரமா அந்த டிமானிக் ஸ்வார்ட ரெடி பண்ணிடுறான். அதோட டியூரபிலிட்டியும் இப்போ 100ல இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா பேரை அடிக்கடி மாத்துவாங்க, நம்ம ஒரே பேர்லயே ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். தம்பி, நான் உண்மையிலேயே உன்னை மிஸ்டேஜ் பண்ணிட்டேன் தெரியுமா? யோசமாலாம் நீ இல்ல, நீ உண்மையிலேயே ரொம்ப இன்கிரெடிபிளான பர்சனா இருக்கப்பா. இந்தாப்பா தம்பி, நீ கேட்ட மாதிரி இந்த சோடு இப்போ உனக்கு சொந்தம், நீ ஃப்ரீயாவே வச்சுக்கலாம். உண்மையிலேயே அந்த டிமானிக் சோடு அது ஒன்றும் எனக்கு டார்கெட்டே கிடையாது. என்னோட உண்மையான டார்கெட்டே இந்த ரஸ்டியான அசு சோட் தான். ஏன்னா இத ஒரு லெஜெண்டரியான சூடோ டிவைன் வெப்பனா என்னால மாத்த முடியும். அந்த வெப்பனும் அப்படியே சூடோ டிவைன் வெப்பனா மாறும். அந்த வெப்பனு எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரியான சோன்னா, ஏன்ஷியன்டான ஜெனரல் அவரு ஏகப்பட்ட ஆளுங்களை இதை வச்சு கொன்னாரு. வரவங்க யாரையுமே விட்டு வைக்கல, பயங்கரமா கொல்ல ஆரம்பிச்சவர் தான். முன்னாடி கண்ணா பின்னான்னு கொன்னுட்டு போயினே இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியான ஸ்வாட் இது. ஃப்ரீயாவே இப்போ என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்கு. அதே மாதிரி கொடுத்த அந்த பணமும் இருக்கு. பணத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் காலேஜுக்கு பெரிய அளவுல பணம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி எப்போ நம்ம ஜின்னோட அப்பா எந்த போனாரோ அப்பத்துல இருந்து நம்ம ஹீரோவோட சிஸ்டரால மூவ் ஆன் பண்ணி போக முடியல. அவ எப்பயுமே ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பான். அவளுக்கும் சரியா இப்போ எதுவுமே பண்றது இல்ல. ஆனா அவளுக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனா அவ மாறுவான். அதுக்கு என்ன, அவ இதுல இருந்து மீண்டு வரணும். அதே மாதிரி இப்போ லிவிங் எக்ஸ்பென்ஸ், காலேஜ் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்துக்குமே நான் சேர்த்து வைக்கிற மாதிரியும் இருக்கும். இப்படி ஆளு அதை பத்தி யோசிக்க அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும். ஜின்னு, நான் உங்களை ஹையர் பண்ணலாமா? லெவலப் ஆகணும், அதனால நீங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு நம்மளும் பாக்குறான். பார்த்தா வேற யாரும் இல்ல, அதே யாவ் அந்த பொண்ணுதான். அஜின்னு, நான் ஜஸ்ட் 0 லெவல்ல இருந்து லெவல் 10க்கு போனோம். அப்படி நான் லெவல் 10 ரீச் பண்ணனா உங்களுக்கு 50,000 அவ்வளவு உங்களுக்கு பேமெண்டா தரேன். இப்பதான் இந்த யாவ் இந்த பொண்ணோட ஸ்கில்ல பத்தி எனக்கு தெரியுது. இவகிட்ட இருக்கிற கிளாஸ் ஒரு எஸ் ரேங்க்ல இருக்க ஹோலி ஏஞ்சல் அதுக்கான கிளாஸ். ஹீலிங்கு அந்த மாதிரி ஆட்ரிபியூட்லாம் இவகிட்ட இருக்கும்.
கரண்டா அந்த பொண்ணோட லெவலும் 0ல இருக்கு. ஜின்னு ஆப்வியஸா அங்க ஒத்துக்கிறான் கண்டிப்பா. ஏன்னா பணம் நம்ம ஜின்னுக்கு இப்போ ரொம்ப முக்கியம். நான் யோசிக்கல. பிராக்டிகலா என் டோர் ஸ்டெப்புக்கு மணியே வந்தா நான் எப்படி விட முடியும்? அங்க யாவும் அந்த ஓனர் கிட்ட போயிட்டு எனக்கு அந்த டிமானிக் ஸ்வார்டு வேணும். அதனால எனக்கு கொடுங்க. ஆனா இதோட டியூரபிலிட்டி இப்போ ஃபுல்லா ரெஸ்டோர் ஆயிடுச்சு. இதனால இதோட விலை அது 25,000. உனக்கு ஓகே தானே இதை வாங்கிக்கிறதுக்கு? அவ கேஷுவலா 25,000 நீட்டா பாக்குற நம்மாலா 25,000 அந்த அளவுக்கு இவ கிட்ட பணம் இருக்குன்னா கண்டிப்பா இவ ஒரு வெல்த்தியான ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு நினைக்கிறேன். அந்த கடைக்காரரும் ஏமா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோமா, 25,000லாம் ஒரே பேமெண்டா எனக்கு வந்ததே இல்லம்மா. அங்க நம்மாலும் யோசிக்கிறான், இந்த அளவுக்கு பணக்காரங்கள இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அதே மாதிரி அவ வியர் பண்ணிருக்க ஒரு விஷயமும் சும்மா இல்லைங்க, எல்லாமே பயங்கர ரிச்சா இருக்கு. கேஷுவலா அவ 50,000 கொடுக்கும் போதே யோசிக்க வேணாவா அவ எந்த அளவுக்கு பணக்காரின்னு. அங்க அந்த ஸ்வாட் அவ பொறுமையா கொண்டு வரா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட எபிலிட்டியை பத்தி யோசிக்கிறான். அந்த பொண்ணோட எபிலிட்டி ஒரு எஸ் ரேங்க்ல இருக்க சப்போர்ட் கிளாஸ். அவளை நான் லெவல் அப் செய்யும் போது அது உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்கும். ஏன்னா அதனால ஹியூஜான பூஸ்ட் எனக்கு கிடைக்கும். ஈஸியா என்னால லெவல் அப்பும் ஆக முடியும். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆச்சரியமான விஷயமே ஏற்படும். இந்த பொண்ணு கேஷுவலா முன்னாடி வந்துட்டு ஜின்னு அப்பன்னு என் மூலமா வந்திருக்க ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ளீஸ், இது பிடிக்கல அப்படின்னு ஒண்டி சொல்லாதீங்க. என்ன என்ன இவ கேஷுவலா இதையும் அப்படியே கொடுக்குறா. இந்த பொண்ணு ரிச்சா ஒண்டி இல்லாம அதே டைம்ல ரொம்ப பொலைட்டாவும் இருக்கா. நம்மளுக்கும் வேற வழி இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறான். ரொம்ப நன்றி யாவ், பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நம்ம யாவுக்கு என்னதான் ஆளு எஃப் ரேங்க்ல இருந்தாலும் ஆளோட திறமை அது லிமிட்லெஸ்ஸா இருக்கு. நான் பண்ற இந்த விஷயம் இது ஃபியூச்சருக்கான ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவன் மேல. அவ்வளவுதான், இப்ப வேற எதுக்கு வெயிட் பண்ணும், லெவலப் ஆகணும்னு சொல்லி ட்ரைனிங் கிரவுண்டுக்கும் அவங்க 2 பேர் போறாங்க. அங்க ட்ரைனிங் கிரவுண்ட்ல கேஷுவலா பேப்பரை வெட்டுற மாதிரி நம்மால அந்த சோடை வச்சு வெட்டி போடுறான். அங்க பின்னாடி அவ வேற நல்லாவே சப்போர்ட் பண்ணுவா. அவரோட ஹீலிங் சப்போர்ட்டும் உண்மையிலேயே செம்மையா இருக்கும். லெவலும் பயங்கரமா நம்ம யாவுக்கு ரைஸ் ஆகுது 4ல இருந்து 5. இதே மாதிரி ரொம்ப வேகமாவே லெவல் 9க்கு வரா. அந்த உல்ஃப் பீஸ்டுங்களை கொல்றதுக்கான ஒரு புது ரெக்கார்டையும் அவங்க செட் பண்ணுவாங்க. திரும்பவும் நம்ம ஜின்னு ரெக்கார்டை செட் பண்ணிட்டானா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னமும் ஷாக்கு. அந்த யாவ் அந்த பொண்ணு ஒரு ரிச்சான மர்ச்சன்ட் ஃபேமிலில இருந்து வந்திருக்கா. அவளோட ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவ லெவல் 10க்கு போற மாதிரி அவ போயிட்டா. ஆனா என்ன ஒண்ணு, அவ களைச்சு போன மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சோண்டு நம்ம பிரேக் எடுக்கலாமா, ஏன்னா லெவல் 10 வந்து கொஞ்சம் கிட்டதான் இருக்கு. நீ வெறுமா வாக் பண்ணி வா, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எஸ் ரேங்க் சப்போர்ட் இருக்கிறனால இப்போ எல்லா விஷயமும் ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஆனா உண்மையான பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. நாங்க இதுக்கப்புறம் போக போற அந்த பேஸ் அதுதான் நெதர் ஃபிளேம் போர் பேஸ். நார்மலா எந்த விதமான ரூக்கியும் அவ்வளவு சீக்கிரத்துல அங்க போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கொடூரமான மாஸ்டர் இருக்கு, அதை எதிர்த்து நம்மால போட்டி போடலாம் அப்படின்னு போயின்னு இருக்கான். அந்த பேஸுக்கு ஆளு வந்தோடனே அங்க இருக்கிற பர்சனும் அவங்க தடுக்கிறான். ஜின்னு, இந்த மாதிரி நீ போன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உடைச்சா அப்படின்னு நல்லாவே எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க வந்திருக்க இந்த பேஸ் இதை பத்தி நீ கொஞ்சம் யோசிப்பா. ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்க நதர் ஃபிளேம் போர் கிங் அது நீ இதுக்கு முன்னாடி சண்டையிட்ட மற்ற பீஸ்டுங்களை விட ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஆனா நம்ம ஜின்னு எங்க கேட்க போறான், இல்லைங்க நாங்க போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். எந்த இடத்துல கிரேட்டரான ரிஸ்க் இருக்கும் அந்த இடத்துல தான் கிரேட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். அதனால எப்படி நாங்க அப்படியே இந்த விஷயத்த விடுவோம். அதுக்கும் மேல என் கூடவே இந்த யாவ் இந்த பொண்ணும் இருக்கா. அவளோட ரேங்க்கும் எஸ். ஒரு எஸ் ரேங்க் சப்போர்ட்டர் இருக்கும் போது நான் எதுக்காக இந்த விஷயத்துக்காக கவலை பண்ணோம். சரி, இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. உங்க 2 பேருக்கும் குட் லக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அவங்க 2 பேருமே இதே மாதிரி அந்த பாஸ் இருக்கிற அந்த ஏரியாக்கு வராங்க. ஜின்னு, என்னப்பா இங்க ரெகுலரான மாஸ்டர்ஸ் எதுவுமே இல்ல? அது ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி இந்த இடம் இல்ல. எந்த விதமான ரெகுலரான மாஸ்டர்ஸும் நீ பார்க்க வாய்ப்பே இல்ல. இங்க ஒரே ஒரு பாஸ், அந்த போர் கிங் அது ஒண்டிதான் இங்க இருக்கும். இதை கேட்ட உடனே அவ பயப்படுறா. ஏன்னா இது வரைக்கும் டீல் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன விஷயம். இப்ப அவ பெரிய பாஸா அப்படின்னு கொஞ்சம் பேனிக் ஆகுறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயமும் ஓடி வர மாதிரி அங்க தோணும். அது வேற எதுவும் இல்ல, இவங்க தேடி வந்தா அதே போர் கிங் அதேதான். அது வந்தோடனே என்னப்பா இது, இதோட சைஸே இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. நானும் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஒரு கை பார்த்தலாமா? நம்மால 2 சோடை எடுக்க இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா இதுல ஒரு 2லேருந்து 3 எபிசோட் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கும் இந்த மான்வா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அந்த அளவுக்குலாம் சாப்டர்ஸ் பெருசா வரல. இருந்தாலும் ஸ்டோரி நல்லா இருக்கும் போது எப்படி என்னால அப்படியே விட முடியும். அதே மாதிரி பழைய மான்வா என்னென்ன கண்டினியூ பண்ணும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெயினா மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் அதை வேணா கண்டினியூ பண்றேன். அதுக்கு இப்போ ரீசெண்டா 30 சாப்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ
நம்மளும் ஒன் பை ஒன் பொறுமையா பார்த்துடலாம். ஏன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மான்வால ஒண்ணு. அப்படி நீங்க பார்க்கலையா, பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போயிட்டு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் ஒண்ணு இருக்கும். மறக்காம செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பார்க்கும்போது எல்லா அனிமேவோட ஃபீலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த மான்வா எப்படி இருந்துச்சு, இதை கண்டினியூ பண்ணலாமா, அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி போட்ட அந்த மான்வா வந்து ஆல்ரெடி என் சேனல்லே போட்டனாலே என்னவோ தெரியல, வியூஸ் வந்து போகல. அதனால தான் சரி புதுசாவே யாருமே போடாததே நான் போட்டேன். ஸோ எனக்காக ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா பார்க்குறீங்க, ஆனால் லைக்கை போடுறதில்ல. லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலு செம்ம டவுனாக இருக்கு. ஸோ லைக் போட்டால் ஒண்டி தான் நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். லைக்கை போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோடு உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். இப்போ பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஸ்கில்லை மாடிஃபை பண்ணி பண்ணி வேற லெவலுக்கு போவோம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.